ஹலோ, ஒரு மார்னிங் ஒரு மெசேஜ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒன் கார்ட் ரீடிங் தான். மார்னிங் மெசேஜ் என்ன மாதிரியான மெசேஜ் வருது? கண்ணு எல்லாம் ஒரு மாதிரி வீங்கின மாதிரி இருக்கு. நல்லா தூங்கின நைட்டு, அதனாலயா என்னன்னு தெரியல. ஓகே, ஹேவ் டு டேக் திஸ். எடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா கார்ட்ஸும் எடுக்கும். ஒன் கார்டு இல்லை, நமக்கு தேவைப்படும் நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா கார்ட்ஸும் எடுக்கலாம். மார்னிங் மெசேஜஸ் ஆர் கலெக்டிவ். ஓ மை காஷ், இது ஒரு கார்டு தான் நினைச்சேன் நான். ஆனா இதுக்குள்ள மறைஞ்சு இருக்குது இந்த கார்டு. ஸோ உங்களுடைய சக்சஸ் உங்க கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சு இருக்குது. உங்களுடைய சக்சஸ் உங்க கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சு இருக்குது. என்னை பார்க்கறது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தா சாரி. தூங்கி எழுந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்படியே வந்து உட்காந்துட்டேன். கண்டிப்பா ஒரு அப்சஷன்னே சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயம், அந்த விஷயத்துல நீங்க பண்ண ஹார்ட் ஒர்க்கான ஒரு பே ஆஃப், அந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு விஷயம் அதுல வந்துட்டு ஸ்பீட் அதிகமாகுது. இந்த மெசேஜ் வந்துட்டு மேபி எனக்கு ரெண்டு விதமா சொல்றாங்க. சில பேருக்கு வந்துட்டு உங்களுடைய லைஃப் சிச்சுவேஷன்ஸ், என்ன சிச்சுவேஷன்ஸ் இருக்கோ அது. சில பேருக்கு உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சம்பந்தமாகவும், லவ் ரிலேஷன்ஷிப் அந்த விஷயமாகவும் இருக்கலாம். சில பேருக்கு ரெண்டு விதமான ஒரு இதுக்கு ஒரு அப்சஷன், அந்த விஷயத்த வந்துட்டு மறைச்சு வச்சுக்கிட்டு, உங்களுக்குள்ள மறைச்சு வச்சுட்டு நீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஆக்ஷன் எடுக்க நினைச்சீங்க. அந்த விஷயத்துல உங்களுக்கு சக்சஸ் கிடைக்குது. இன்கேஸ் யாராவது ஒரு மணி விஷயமா யார்கிட்டயாவது நீங்க எதிர்பார்ப்பு வச்சிருக்கீங்க, உங்களுக்கு மணி கிடைக்கணும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனா கேட்கறதுக்கு தயக்கம் இருந்ததுன்னா உங்களுடைய அந்த விஷயத்துக்கு மேல அந்த பர்சன் கிட்ட இருக்கிற அந்த ஒரு டாக்ஸிக்கான ஒரு விஷயம், அவங்க கிட்ட உங்களுக்கான ஒரு நெகட்டிவா நடந்த சில விஷயங்களை வந்துட்டு கொஞ்சம் பின்தள்ளி வச்சுட்டு, இப்போ உங்களுக்கான நேரத்துக்கு உங்களுக்கு ஹெல்ப் தேவை, உங்களுக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு தேவை அப்படின்ற போது உங்களுடைய கார்டியன் ஏஞ்சல்ஸ், உங்களுடைய காடஸ் நீங்க பிலீவ் பண்ற டிவைன், அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது எல்லாத்தையுமே கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு, அவங்க உங்களை என்ன வேணாலும் பண்ணிருப்பாங்க, நல்லா பேசியிருப்பாங்க, ஆனா இப்போ வந்துட்டு அவங்க கிட்ட நீங்க ஹெல்ப் கேட்கலாம்ன்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க கிட்ட அந்த நிறைய அந்த தேவையில்லாத விஷயங்களை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு, உங்க தேவை என்னமோ அதுக்கு மட்டும் நீங்க அவங்கள அப்ரோச் பண்ணி அந்த விஷயத்த பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும், கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதுக்கு உங்களுக்கு இந்த விஷயம் இப்ப அந்த பர்சன் கிட்டே போறதுன்றது ஒரு ரீசன் இருக்கலாம். ஏதாவது ஒரு ரீசன் இருக்கு, அதனாலதான் போக சொல்லலாம். மேபி இது உங்களுக்கான ஒரு, எனக்கு தெரிஞ்சு நீங்க நிறைய விஷயம் கத்துக்கிட்டீங்க, நிறைய லெசன்ஸ் கத்துக்கிட்டீங்க இந்த மாதிரி சில பர்சன்ஸ் கிட்ட, இந்த மாதிரி சில விஷயங்கள்ல. ஆனா இது எப்படின்னா, அவங்க உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் திருப்பி கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. அவங்க மேல ஒரு கடன் மாதிரி, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கடன் மாதிரி. அது பணமா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு கர்மா, ஏதோ ஒரு விஷயம் அவங்க உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்க வேண்டிய விஷயம். ஒரு நல்ல கர்மான நல்ல கர்மா, அவங்களுக்கு அது பேட் கர்மா, அந்த மாதிரி ஒரு விஷயம். அதனால நீங்க தயங்காம என்ன மாதிரியான ஹெல்ப் இருந்தாலும் சரி, மணி விஷயம் ஹெல்ப் இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் அவங்க பண்ண விஷயங்களை மனசளவுல எடுத்துக்காம நீங்க அவங்கள அப்ரோச் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு அவங்க பண்ணுவாங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். அது என்ன விஷயமா இருந்தாலும் சரி கிடைக்கும். இதுதான் உங்களுக்கான இன்னைக்குன்னு சொல்ல முடியாது, எப்ப பாக்குறீங்களோ அது உங்களுக்கான மெசேஜ். ஆனா மார்னிங் மெசேஜ். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.